மாணவர்களே, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம். அதாவது வேவ் ஆப்டிக்ஸ்ல ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த டாபிக் கீழே தான் நம்ம இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னது, அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒளியியல் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒளியியல் கருவிகள் அப்படின்னா ரைட். ஸோ அதுல வந்து சிங்கிள் மைக்ரோஸ்கோப் இருக்கு, காமன் மைக்ரோஸ்கோப் இருக்கு, அப்புறம் டெலஸ்கோப் இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போடைய யூஸ் என்ன, அதோடைய அப்ளிகேஷன் என்ன, எதனால சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்றோம், என்ன பண்றோம்? எஸ், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வச்சு ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் ஓடும், சரியா? ஸ்மால் ஆப்ஜெக்ட மேக்னிஃபைடா மாத்துறதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. அந்த வாட்ச் ரிப்பேர் பண்றாங்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஜுவல் இது பண்றவங்க, ப்ரொடியூஸ் பண்றவங்க, டிசைன் பண்றவங்க அதெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. So it gives a magnified image of a small object. Right. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்மால் ஆப்ஜெக்ட் ஓகே, ரொம்ப ரொம்ப டூ ஸ்மாலா இருந்தா என்ன பண்ணும்? இது யூஸ் ஆகுமா? டூ ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ், அப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாது, சரியா? ரைட்டா? அதோட ஸ்ட்ரக்சரை, அதாவது ரொம்ப டூ ஸ்மால் ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. அப்பதான் அந்த இடத்துல யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அது தமிழ்ல பாத்தீங்கன்னா கூட்டு நுண்ணோக்கி. ஏன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா அது ஒரு எளிய நுண்ணோக்கி, இது வந்து கூட்டு நுண்ணோக்கி. அப்ப கூட்டுனா என்ன அர்த்தம்? ஒரு அடிஷன் அப்படின்னு அர்த்தம். சோ இதுல பாத்தீங்கன்னா டூ லென்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் கிளாஸ் சிம்பிள்ல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் கரெக்டா. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துப்பீங்க, ஒரே ஒரு இதுதான் இருக்கும். பட் இதுல எப்படி இருக்கும்? டூ லென்சஸ். ஏன் சார் டூ லென்சஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு அச்சீவ் மச் ஹையர் மேக்னிஃபிகேஷன், இதுதான் காரணம். மேக்னிஃபிகேஷனா சொல்லியிருக்கேன் உருப்பெருக்கம் தமிழ்ல, அதாவது அந்த உருவை பெருக்கம் பண்றது. உருவுனா அந்த ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஹையர் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கணும், அச்சீவ் பண்ணணும், அதுக்காக தான் ரெண்டு லென்ஸ் இருக்கு. ஓகே ரைட். இந்த ரெண்டு லென்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? அடுத்த பாயிண்ட் இத பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்டுங்க. ஓகே, இதுல நம்ம கண்ணு பக்கத்துல இருக்கக்கூடிய இங்க ஒரு லென்ஸ் இருக்கும், அப்புறம் ஆப்ஜெக்ட் இங்க இருக்கும். சோ இந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த லென்ஸ நம்ம அப்ஜெக்டிவ் லென்ஸ் என்று சொல்றோம், சரியா? ஓகே, இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் பாத்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கும், சரியா? அதாவது இந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த லென்ஸ் பார்த்தா அப்ஜெக்ட் லென்ஸ். இது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கும். வெரி 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 ஷார்ட் ஃபோக்கல். இப்ப ஆப்ஜெக்ட் வருது, ஆப்ஜெக்டோட ரேஸ் வருது. அப்போ இந்த லென்ஸ் என்ன பண்ணுனா ஒரு ரியலான இன்வெர்டடான மேக்னிஃபைடு இமேஜ கிரியேட் பண்ணும். எப்படி ரியலான, இது எப்படி இருக்குன்னா இப்ப ஏபி அப்படின்னு நம்ம போடணும்னு வச்சுக்கோங்க. அப்ப தலைகீழ, அப்ப இது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் மேக்னிஃபை ஆகுதுனால இப்படி கொஞ்சம் பெரிய கூட நம்ம பண்ணணும். ஓகே, அப்ப ரியல்னா இப்போ ரியல், சரியா? அப்புறம் இன்வெர்டட் தலைகீழா, அதுக்கப்புறம் மேக்னிஃபைட் பெருசா கம்மி. இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஹச் இருந்தா அது வந்து ஹச் டேஸ் அப்படிங்கிறத இருக்கும். Okay. இந்த மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணுது, பட் இங்கதான் கிரியேட் பண்ணுது, சரியா? இந்த இன்டர்மீடியட் இமேஜ் தான் இந்த இந்த ஒரு லென்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம வந்து ஐ பீஸ் சொல்றோம்ல, அந்த ஐ பீஸ்க்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. இது இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் இங்க இல்ல, இதோட இமேஜ் தான், சரியா? இதோ இந்த இமேஜ் தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது. யாருக்கு? செகண்ட் லென்ஸ், அவர் பேர் தான் ஐ பீஸ், சரியா?
ஏன்னா கண்ணு பக்கத்துல இருக்கிறதுனால ஐபீஸ் சொல்றோம். அப்போ இந்த ஐபீஸ் வழக்கம் போல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஆக்ட் ஆகுது. ஏன்னா அது அவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஓகே வந்தாச்சு, இவர் இமேஜ் தான், அதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ வழக்கம் போல அது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா இருக்கும். பட் இந்த ரொம்ப ரொம்ப ஸ்மாலான ஆப்ஜெக்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி இங்க காமிச்சு அதுக்கப்புறம் அது சிங்கிள் மைக்ரோஸ்கோப்பா ஒர்க் பண்ண வைக்கும். அப்ப இந்த ஐபீஸ் என்ன சார் பண்ணும்? இதுதான் ஃபைனல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஐபீஸ் தான் ஃபைனல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃபைனல் இமேஜ் எப்படி இருக்கும்? விர்ச்சுவலா இருக்கும், ஃபர்தர் மேக்னிஃபைடா இருக்கும். ஏற்கனவே மேக்னிஃபைட் ஆனதை இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணுது, இன்வெர்டடா இருக்கு. கிளியரா? ஆப்ஜெக்ட் தான் இந்த ஐபீஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்லார்ஜ் இமேஜ், ஏன்னா போன இமேஜை விட இப்போ கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஸோ என்லார்ஜ் இமேஜ் விர்ச்சுவல் இமேஜா கிரியேட் பண்ணுது. கிளியர் ஆயிட்டா? விர்ச்சுவல் இமேஜா கிரியேட் பண்ணுது. வழக்கம் போல நம்மளுக்கு வந்து தலைகளை தான் தெரிய போகுது. ஓகே, அது வந்து இன்வெர்டட் இமேஜா தெரிய போகுது. இப்போ இதுல மேக்னிஃபிகேஷன் நம்ம பார்க்கணும். மேக்னிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இதை சிமுலேஷன் அனிமேஷன் வந்து பார்த்துருப்போம். ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இதுல பாருங்க, zoom பண்ணி காமிக்கிறேன். இத பாருங்க, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு, ஐபீஸ் இருக்கு, இந்த சைடு ஆப்ஜெக்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட ரேஸ் எல்லாம் போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு நான் சொன்னோம்ல அந்த இமேஜ் கிடைக்கும். ரியல், விர்ச்சுவல், கொஞ்சம் மேக்னிஃபைட் ஆன இமேஜ் கிடைக்கும். அதனால ஏ டேஸ் பி டேஸ் பண்றாங்க. இது இந்த ஐபீஸ்க்கு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பாருங்க டபுள் டேஸ் போடுறாங்க. அப்படின்னா என்ன, என்லார்ஜ் இமேஜ் வழக்கம் போல ரியல் இன்வெர்டடா கிடைக்கும். சரி, விர்ச்சுவல் விர்ச்சுவல் ரைட்டா? விர்ச்சுவல் நம்ம சொல்லணும், ஏன்னா இங்கே தான் ரியல். அதனால அந்த டாட்டட் லைன் வந்து டாட்டட் போட்டுப்பாங்க. ஓகே, பெருசாவும் இருக்கு, விர்ச்சுவலாவும் இருக்கு. இது புரியுதா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபோக்கஸ் பண்றதுக்கு நமக்கு வேணும். நான் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன், டிக்ரீஸ் பண்றேன், உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்க. கொஞ்சமா சேஞ்ச் பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மில்லிமீட்டர் அளவுக்கு நீங்க வந்து பண்ணாலும் அதுக்கு ஏத்தப்ப ஐபீஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் இமேஜ் மாறும். அது மாதிரி அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இங்கெல்லாம் வந்து இமேஜ் இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்தை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், லென்ஸ் கேப்பை யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரிலாம் லென்ஸ் கேப்பை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நடக்குங்கிறத கூட நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும் போது என்லார்ஜ் தான் கிடைக்கும். பட் எங்க கிடைக்கும் அதுக்கு ஏற்றதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த டயக்ராம் நம்ம புக்கில் கொடுத்த டயக்ராம். ஓகே, ஸோ இதை நல்லா பார்த்துக்கலாம். F0 என்ன, FE என்ன, அப்படி ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ். F0 ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இதெல்லாம் கிளியரா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மேக்னிஃபிகேஷன் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கணும். அதாவது எந்த அளவுக்கு அது மேக்னிஃபை பண்ணுது, எந்த அளவுக்கு ஒரு ஒரு பொருளை ஆப்ஜெக்டை ரொம்ப பெருசுபடுத்தி காமிக்கு அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் லென்ஸால ஒரு லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதை வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸோட இப்படி போட்டிருக்கோம், ஹச் டேஸ் பை ஹச். ஹச் டேஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து இமேஜோட ஹைட்டு, ஹச்னா ஆப்ஜெக்டோட ஹைட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு ஒரு ஆங்கிள் எடுத்துப்பாங்க. அது எங்க இருக்குன்னா இது வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ். சரியா? இதுல நம்ம பிரின்சிபல் ஐசிஸ் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுவோம். டிரா பண்றாங்க.
லைட் ரேஸ் எப்படி வருது வந்து போகுது. இந்த இடம் தான் பீட்டா. அப்ப இந்த இடமும் பீட்டாவா இருக்கும். ஓகே, இப்போ இந்த பீட்டா இதுல வந்து ஹச், அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், யூ இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த இடம் வரைக்கும் எஃப் ஓ, அது நம்ம அந்த அனிமேஷன்ல பார்த்தோம்னா எஃப் ஓ இருக்கும். ஓகே, அப்ப இதுல நீங்க டேன் பீட்டா பார்க்கணும். டேன் பீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. பீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு, ஹச். அட்ஜசன்ட் சைடு இந்த எஃப் ஓ. இப்படி நீங்க போடுவீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு நீங்க பார்க்கும்போது இங்க வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஹச் டேஸ் வரும். ஹச் டேஸ் வரும். இதுக்கு உண்டான அந்த லென்த் இங்க போட்டிருப்பாங்க, தட் இஸ் எல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்க பார்க்கலாம் இந்த இதுல இருந்து இது வரைக்கும் உண்டான லென்த் எல் போட்டிருப்பாங்க மக்கள். சோ அப்போ இதுல டேன் பீட்டா நீங்க பார்க்கும்போது ஹச் டேஸ் பை எல். சரியா? நான் எல்லுன்னா இந்த இடத்துல போட்டிருக்கேன், ஆக்சுவலி இங்க வரும். அது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு இங்க போட்டேன். நீங்க ஹைப்போடென்ஷன் சொல்றது. சரியா? ஹச் டேஸ் பை எல் அப்படிங்கிறத நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா tan பீட்டா நீங்க கண்டுபிடிச்சீங்க, ஹச் டேஸ் பை எல், tan பீட்டா ஹச் பை எஃப் நாட் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றேன் ஃபர்ஸ்ட். மொத்தமே tan பீட்டா நம்ம போடலாம். tan பீட்டா ஹச் பை எஃப் ஓ ஹச் டேஸ் பை எல். இப்போ இந்த ரெண்டு பேரை மட்டும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? நம்மளுக்கு என்ன வரும், ஹச் டேஸ் பை ஹச். அப்ப அதுக்கு ஏத்தப்ப இதை அலைன் பண்ணலாம். ஹச் டேஸ் பை இந்த ஹச் கீழே வந்துருக்குமே, இந்த எல் அப்படி மேல போயிடும். அப்ப எல் பை எஃப் ஓ அப்படின்னு வந்துருமா? இதுதான் இங்க கொடுங்க. ஹச் இங்க கொண்டு வந்துருக்கேன், எல் இங்க கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் தேவை. அப்போ ஹச் டேஸ் பை ஹச் பதிலா நான் எல் பை எஃப் எஃப் ஓ அப்படின்னு கண்டுபிடிச்சேன். ஸோ எம் ஓ அப்படிங்கிறது அதாவது அப்ஜெக்டிவோடைய மேக்னிஃபிகேஷன் எல் பை எஃப் ஓ அப்படின்னு போட்டாச்சு. இதுல எல்னா என்னது, இட் இஸ் a distance between the focal point of the eyepiece to the focal point of the objective lens. சரியா? எல்ங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ், focal point of the eyepiece to the focal point of the objective. இது வந்து டியூப் லென்த் கூட சொல்லுவாங்க, மைக்ரோஸ்கோப்போட டியூப் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ நமக்கு வந்து இந்த எஃப்ஓ அண்ட் எஃப்இ பாத்தீங்கன்னா எல்லை விட கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் இமேஜ். ஃபைனல் இமேஜ் எங்கன்னா ஒரு நியர் பாயிண்ட்ல கிடைக்கு. அப்ப அந்த இடத்துல மேக்னிஃபிகேஷன் எம்இ பார்க்க போறோம். ஐபீஸோடைய மேக்னிஃபிகேஷன் தானே அது. சரி, அதனால எம்இ பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ எம்இ பார்த்தீங்கன்னா 1+E/FE அப்படின்னு வந்துச்சு. நார்மல் ஃபோக்கஸிங் தான் ஒன்னு வராது, நியர் பாயிண்ட்டுக்கு ஒன்னு வரும். நம்ம லாஸ்ட் கிளாஸ் டெரைவ் பண்ணோம். சரி, அதை எடுத்துக்கிறேன். இது எம்இ, இது எம்ஓ. இந்த ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மேக்னிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். சரியா? ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன், டோட்டல் மேக்னிஃபிகேஷன் பார்க்கணும்னா நாம அப்ஜெக்டிவ் லென்ஸோடைய மேக்னிஃபிகேஷன் ஐபீஸோட மேக்னிஃபிகேஷனை மல்டி பண்ணா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு ரெண்டுமே இருக்கு, எல் பை எஃப்ஓ அதை போட்டுங்க. இப்போ அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளாஸ் டெரைவ் பண்ணது நம்ம டேரக்டா இங்கே போட்டுக்கலாம், இது எஃப்இ. இப்போ நமக்கு ஃபைனல் இமேஜ் எங்க சார் ஃபார்ம் ஆகுதுன்னா இன்ஃபினிட்ல, அதாவது நார்மல் ஃபோக்கஸிங். நார்மல் ஃபோக்கஸ் நம்ம இன்ஃபினிட்டி நம்ம சொன்னோம். ஏன்னா நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங், நார்மல் பாயிண்ட் ஃபோக்கஸிங். நார்மல் பாயிண்ட் எங்க இருக்கும், நியர் பாயிண்ட் எங்க இருக்கும் நம்ம பார்த்தோம். நார்மல் பாயிண்ட்னா இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். நியர் பாயிண்ட்னா அந்த 25 சென்டிமீட்டர் அப்படி சொன்னோம். ஸோ ஃபைனல் இமேஜ் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்ல கிடைக்கும். ஸோ அப்போ எம்இஏ பார்த்தீங்கன்னா ஐபீஸோட எம்இ நம்ம இது வந்து நார்மல் ஃபோக்கஸிங், சாரி நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். இப்போ நம்ம நார்மல் ஃபோக்கஸிங்க்கு எம்இ பார்த்தீங்கன்னா ஒன்னு வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டி பை எஃப்இ அப்படின்னு மட்டும் வரும். அப்ப அந்த இடத்துல எம் வந்து ஃபார்முலா எப்படி போட போறோம், எப்படி போட போறோம். அப்ப இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஓகே, இதுல இருந்து இது டெரைவ் பண்ண நினைக்க கூடாது. நிறைய பேர் அப்படி தப்பா நினைச்சோம். இதுல இருந்து ஒன்ன மட்டும் நெக்லெக்ட் பண்ணிடலாம் நினைப்போம். அப்படி கிடையாது. நீங்க அந்த ஹெட்டிங்க கரெக்டா எழுதணும். இது வந்து என்ன ஃபோக்கஸிங், நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்.
இது நார்மல் ஃபோக்கஸிங். அப்ப நார்மல் ஃபோக்கஸிங்க்கு டோட்டல் மேக்ஸிமம் எப்படி இருக்கும், நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் இப்படி இருக்கும், இமேஜ் எங்க கிடைக்கும், இமேஜ் எங்க கிடைக்கும், இதெல்லாம் நம்ம வந்து எழுதுனா அதுதான் கம்ப்ளீட்டா ஆகும். இது வந்து எல்லாமே மைக்ரோஸ்கோப், காமன் மைக்ரோஸ்கோப்போடைய மேக்னிஃபிகேஷன் நம்ம பார்த்துக்கணும். ஓகே ரைட். ஸோ இந்த ஹச்சு இல்லாம நம்ம வந்து இன்னொரு ஸ்டெப்பும் பண்ணுவாங்க. அதாவது ஆப்ஜெக்டோடைய அந்த இதை வச்சு பண்ணுவாங்க. எப்படி பி பை யூ நாட், வி நாட் பை யூ நாட்னு வச்சு பண்ணுவாங்க. இப்படியும் நம்ம பண்ணலாம். அப்போ ஐ பீஸ் வந்து மேக்னிஃபிகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபைனல் இமேஜ். அது வந்து எங்க கிடைக்குன்னா நியர் பாயிண்ட்ல, சரியா, ஆர் அட் இன்ஃபினிட்டி, ஏன்னா எங்கனாலும் கிடைக்கலாம். சரியா, அந்த மேக்னிஃபிகேஷன் எது, அந்த ஃபைனல் இமேஜ் எங்க கிடைக்குது, நியர் பாயிண்ட்ல கிடைக்கிறா இல்ல இன்ஃபினிட்ல கிடைக்கிறா. ஏன்னா இன்ஃபினிட் அப்படின்னா நார்மல் ஃபோக்கஸிங், நியர் பாயிண்ட்னா நமக்கு 325. ஸோ எந்த இடத்துல ஃபைனல் இமேஜ் கிடைக்கும், நம்ம அதை கூட அந்த அனிமேஷன் அப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சது இமேஜ் மாறுச்சு. ஸோ எந்த இடத்துல கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மேக்னிஃபிகேஷன் இருக்கும் ஐ பீஸ்க்கு. அதனாலதான் நம்ம மேக்னிஃபிகேஷன் இந்த ஐ பீஸுக்கு வந்து எம்இ வந்து மாறுனுச்சா அதான் காரணம். என்ன காரணம்னா இதுதான். ஏன்னா ஃபைனல் இமேஜ் எங்க கிடைக்கி அதுக்கேத்தாப்புல மேக்னிஃபிகேஷன் இருக்கும் போது நார்மல்ல இருந்தா இந்த டைம் வரப்போகுது, நார்மல்ல இருந்தா இந்த டைம் வரப்போகுது, நியர் பாயிண்ட்னா இந்த டைம் வரப்போகுது. அப்போ இமேஜ் எங்க கிடைக்கும் அதுக்கேற்ற மேக்னிஃபிகேஷன் இருக்கும் போது யாரோடைய மேக்னிஃபிகேஷன் ஐபீஸ் உடைய. அதனால எம்இ புக்ல இந்த லைன் போட்டிருக்க மாட்டாங்க, பட் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை பார்த்து பார்த்துட்டு ஓகே ஓ ஃபைனல் இமேஜ் இந்த இடத்துல கிடைச்சுன்னா இந்த மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். வழக்கம் போல அதுக்கு ஏத்தால டோட்டல் மேக்னிஃபிகேஷன் மாறும். கிளியரா? ஓகேவா? இதுல வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹை மேக்னிஃபிகேஷன் என்ன பண்ணும்னா ரொம்ப ரொம்ப சின்ன பொருள் அப்படிங்கிறத செல்ஸ், பாக்டீரியா இதெல்லாம் கிளியரா பாக்குறதுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகும். அதனால நம்மளுடைய பயாலஜி ஸ்கூல் பயாலஜி லேப்ல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இருக்கும். இதை விட இந்த காலேஜ் நீங்க போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல இதா பார்ப்பீங்க. நல்லா டெவலப் ஆன இதெல்லாம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இருக்கு, அதெல்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். அது பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு டாபிக்கான டெலஸ்கோப். இந்த டாபிக் போகிறோம். ஏன்னா நீங்க பார்க்கலாம் புக்ல காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எடுத்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இருக்கும். பட் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் படத்தை பார்த்தாலே நீங்க உங்களுக்கு வந்து முடிவு பண்ணுவீங்க அதுல எப்படி இருக்குன்னு. ஸோ படத்துல பாருங்க, இங்க ஒரு லென்ஸ், இங்க ஒரு லென்ஸ். ஸோ ஐ வந்து இங்க இருக்கு பாருங்க. அஸ்ட்ரானமிக்கல்னா வானத்துல உள்ள பொருள். அப்போ இன்ஃபினிட்ல இருந்து அப்படி வர்ற மாதிரி இருக்கும், ரேஸ் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அது இப்படி போற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. சென்டர் வழியா அப்படி போகுது, அப்புறம் இங்க இருந்தா பெண்ட் ஆகுது, பெண்ட் ஆகி இங்க இடத்துல மீட் ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு இமேஜ் இங்க கிடைக்கும். அதுதானே? ஓகே. ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அடுத்து அதனால ஐபீஸ் என்ன பண்ணுது, ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ், இது வந்து ஐபீஸ். எப்படி இருக்கும் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் தெளிவாக. அப்ப இமேஜ் இங்க கிடைக்குன்னா அந்த இமேஜால அந்த ஐபீஸ் என்ன பண்ணுது, அந்த இமேஜை ஃபைனலா என்ன பண்ணுது அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஓகே ரைட். ஸோ இவ்வளவு நேரம் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு பார்த்தோம். மைக்ரோஸ்கோப் அப்படின்னா ஒரு சின்ன பொருள். இப்போ நம்ம மேக்ரோ வேர்ல்டு பார்க்க போறோம். மேக்ரோ நல்லா கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய பொருள் அப்படி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தான் டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். மைக்ரோஸ்கோப்ல இருந்து டெலஸ்கோப் வந்துட்டோம். தமிழ்ல டெலஸ்கோப்னா தொலைநோக்கி, தொலைவுள்ள பொருளை நோக்குறது அப்படின்னு அர்த்தம். அதுதானே? ஸோ அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்னா வானியல் தொலைநோக்கி. இட் இஸ் யூஸ்ட் டு see astronomical objects. astronomical objects அதாவது வானியல் பொருட்கள். ஸ்டார்ஸ் நீங்க பார்க்கலாம், பிளான் பிளானட்ஸ் பார்க்கலாம், அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்களை பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்லாம் ரொம்ப 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 தள்ளி இருக்கு, ஃபேர் அவே. கரெக்டா? தீஸ் ஆப்ஜெக்ட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேர் அவே. அப்போ இதுல
இது நான் போட்டோம்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ் சொன்னோம்ல, இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் லார்ஜர் ஃபோக்கல் லென்த் தான் இருக்கும். அப்ஜெக்ட் லென்ஸ் லார்ஜர் ஃபோக்கல் லென்த் தான் இருக்கும். சரியா? அண்ட் லார்ஜர் அப்பேச்சரும். சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஐபீஸ் ஸ்மால் ஃபோக்கல் லென்த் தான் இருக்கும். இது லார்ஜர் ஃபோக்கல் லென்த், ஸ்மால் ஃபோக்கல் லென்த். அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஹியர் has a larger focal length and a larger aperture. Eyepiece has a small focal length. Okay. இத இமேஜ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பால கிடைக்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட். ஃபைனல் இமேஜ் சொல்றேன். சரியா? ஃபைனல் இமேஜ் வந்து இன்வெர்டட். ஸோ இன்வெர்டட் மட்டும் இல்லாம என்னெல்லாம் சொல்லணும்னா விர்ச்சுவலா இருக்கும், மேக்னிஃபைடா இருக்கும், அண்ட் இன்வெர்டடா இருக்கும். சரியா? விர்ச்சுவல்னா மாய பிம்பமா இருக்கும், மேக்னிஃபைட்னா பெருசா இருக்கு, தலைகீழான. ஸோ அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டட் இமேஜ் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. டஸ் நாட் மேட்டர். அப்படிதானே? நமக்கு தலைகீழா தெரிஞ்சாலும் ரொம்ப பெருசு நமக்கு அது இம்பாக்ட் பண்ணாது. ஸோ டஸ் நாட் மேட்டர். ஓகே. இப்போ நம்ம நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்ல கிடைக்கும். நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஃபைனல் இமேஜ் எங்க கிடைக்கும்னா இன்ஃபினிட்ல கிடைக்கும். சரியா? அப்ப டோட்டல் லென்த் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த டெலஸ்கோப்போட டோட்டல் லென்த் பார்க்க போறோம். ஸோ டோட்டல் லென்த் FO பிளஸ் ME. சரியா? ஸோ இதை நம்ம பார்க்கணும். இதுதான் என்னன்னா டோட்டல் லென்த். அதே மாதிரி மேக்னிஃபிகேஷன் நீங்க பார்க்கணும். மேக்னிஃபிகேஷன் M அப்படிங்கிறது FO பை ME. அப்ஜெக்ட் லென்ஸ் ஃபோக்கல் லென்த், ஐபீஸ் உடைய ஃபோக்கல் லென்த். இதை வந்து நம்ம புக்ல டெரைவ் பண்ண வைப்பாங்க. எம் சி போட்டு பீட்டா பை ஆல்ஃபா அப்படிங்கலாம் போட்டுப்பாங்க. ரைட்டா? இது வந்து ஆல்ஃபா. ஓகே. ஏன்னா இது ஆப்ஜெக்ட் ரொம்ப இன்ஃபினிட் இருக்கு, அதனால அதை போடல. ஸோ இங்க வந்து A dash H அப்படின்னு இந்த இடத்துல கிடைக்கும். அடுத்து பீட்டா அண்ட் இந்த இடம், அதாவது இந்த இமேஜ் கிடைக்கிற இதுக்கும் லென்ஸ்க்கு உண்டானது FE. அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கு உண்டானது FO. கிளியரா போட்டாச்சா? FO FE பார்த்துக்கோங்க. இமேஜ் எங்க கிடைக்கு அப்படிங்கிற தவிர அதெல்லாம் போடும். மேக்னிஃபிகேஷன் Mங்கிறது ரேஷியோ ஆஃப் த ஆங்கிள் சப்டெண்டட் பை த இமேஜ் ஆல்பா பீட்டா. இதான இமேஜ் ஆங்கிள் சப்டெண்டட் பை த இமேஜ் டு த ஆங்கிள் ஆல்பா சப்டெண்டட் பை த ஆப்ஜெக்ட் அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்ல படி போறோம் M பீட்டா பை M. ஸோ இது ஆல்ஃபா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பழக்கம் போல டேன் எடுப்போம். அப்படிதானே? டேன் இங்கேயாவது ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஒரு ஹைட் இருக்கும். ஓகே. ஸோ ஆல்ஃபா எப்படி போட போறோம்னா H பை F. அந்த பீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து இமேஜ். இப்போ இமேஜுக்கு ஒரு ஹைட் இருக்கு, அது வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதே H அப்படின்னு போடுறோம். ஸோ இப்படி பார்ப்போம். ஓகே. இதுதான் ஆல்ஃபா. நம்ம டேன் போட்டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு போடுவோம். ஆப்போசிட் சைடில் இந்த பீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இது இருக்கு, அட்ஜஸ்டன்ட் சைடில் போடுறோம். ஆங்கிள் ரொம்ப ரொம்ப சின்னதுனால நம்ம டேனை போனோம்னா டேரக்டாக நம்ம போடுறோம். நீங்கள் டேனை போட்டு போடனாலும் தப்பு இல்லை.
but the angle are very small. So we can take tan beta approximately alpha or beta அப்படிங்கிற மாதிரி எடுத்து நீங்க எழுதிக்கலாம் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, இப்படி எழுதும். இதுல சப்ஸ்டிட் பண்ணோம் நம்ம எம்எஸ்சி போட்டு பீட்டாக்கு பதிலா ஹச் பை எஃப். இதுல ஹச் பை எஃப் போலாமா? ஹச் கேன்சல் ஆயினா மேக்னிஃபிகேஷன் நம்ம அப்படியே எழுதணும்னா எஃப் பை எஃப் அப்படின்னு மேக்னிஃபிகேஷன் ஃபார் த டெலஸ்கோப். நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஃபைனல் இமேஜ் கிடைக்கும் போது, சரியா? ஃபைனல் இமேஜ் வந்து எங்க கிடைக்குன்னா இன்ஃபினிட்ல கிடைக்கும். ஆனா இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சின்ன டாபிக் இருக்கு, ஒரு டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். அடுத்து டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். இந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் ஆப்ஜெக்ட நம்ம வந்து பூமியில இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்க, அதாவது டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா புவிசார் தொலைநோக்கி சொல்லுவாங்க. புவிசார் தொலைநோக்கின்னு என்னதான்? ஃபார் seeing objects on earth. ஆப்ஜெக்ட் ஆன் எர்த், அதுக்கு டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் யூஸ். பட் என்ன ஒரு மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் இமேஜ் மஸ்ட் பி எராக்ட். இது அண்டர்லைன் பண்ணிக்கணும், மஸ்ட் பி எராக்ட். எராக்ட் இமேஜ்னா நேரா அப்படின்னு அர்த்தம். அதான் நேரா இருக்கணும், தலைகீழா இருக்கிறதுக்கு நம்ம ஆப்போசிட் நேரா நேரா இருக்கிறது தான் எராக்ட் இமேஜ். ஸோ terrestrial telescope is used to see object at long distance on the surface of earth. எர்த்லே ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு நம்ம டெரஸ்ட்ரியல் பண்ண போறோம். அண்ட் அதுல மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, அதோட ஃபைனல் இமேஜ் மஸ்ட் பி எரைட்டா இருக்கணும். ஓகே, அப்ப மஸ்ட் பி எரைட்டா இருந்தா, அப்ப நம்ம மஸ்ட் பி எரைட் இமேஜ் நம்ம எப்படி சார் கெட் பண்றது? அப்படிதானே, நம்மளுக்கு அப்படிதான். இதுதான் பாயிண்ட் சொல்லியாச்சு, இது இருக்கணும்பா, அந்த இமேஜ் வந்து மஸ்ட் பி எரைட்டா இருக்கணும். பட் டு அச்சீவ் திஸ் எரக்ட் இமேஜ் ஒரு லென்ஸை இன்சர்ட் பண்றாங்க, அதாவது தேர்ட் லென்ஸ், எரக்டிங் லென்ஸ். தேர்ட் லென்ஸ் பேரு எரக்டிங் ஆர் இன்டர்மீடியட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்ப இன்டர்மீடியட்னா ஏதோ ஒரு ரெண்டு நடுவுல, ஏற்கனவே நமக்கு தெரியும் ரெண்டு லென்ஸ் இருக்கு, அதுதான் ஆப்ஜெக்ட் லென்ஸ் அண்ட் ஐபீஸ். அதுக்கு நடுவுல இதை கொண்டு வராங்க. வச்சுக்கிட்டு இதுல நடுவுல இதை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இங்க இருந்து ரேஸ் எல்லாம் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல மீட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து இங்க இருந்து அப்படியே ஒரு இடத்துல மீட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் இங்க எப்படி ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்ஜெக்ட் லென்ஸ் ஐபீஸ், இன்டர்மீடியட் லென்ஸ் ஆர் எரைட் லென்ஸ். இதை வந்து உள்ள இன்சர்ட் பண்றோம். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது ஆங்கிலம், அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பார்க்கணும்னா, இந்த இடத்துல இமேஜ் கிடைக்கணும்னா இதுதான் ஏ டேஷ் பி டேஷ் போட்டுப்பாங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னா, இந்த இடத்துல பி டபுள் டேஷ் ஏ டபுள் டேஷ் போட்டுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதை விட இது கம்மியா இருக்கா? நீங்க இதுல புக்ல பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கும் ஏ டேஷ் பி டேஷ், இங்க ஆப்போசிட்டா ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் இப்படி தலைகீழ போட்டுப்போம். பட் என்ன நடக்கும்? எரைட் இமேஜ் கிடைச்சு அடனே நேருக்கு நேரா பி டேஷ்க்கு பி டபுள் டேஷா இருக்கா? இதுதான் எரைட், நேருக்கு நேரா கிடைச்சிருக்கா? அப்போ இந்த தேர்ட் லென்ஸை நீங்க அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ்க்கு நடுவில் இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா,
இந்த தேர்ட் லென்ஸ் இன்டர்மீடியட் இமேஜ ரியல் இமேஜ இன்வெர்ட் பண்ணிடும். புரியுதா? இந்த தேர்ட் லென்ஸ் இருக்குல்ல, தேர்ட் லென்ஸ் இன்வெர்ட்ஸ் த இன்டர்மீடியட் ரியல் இமேஜ். அடுத்த இங்க வரக்கூடிய இமேஜ என்ன பண்ணுதுன்னா இன்வெர்ட் பண்ணுது ரியல் இமேஜ். சரியா? மேக்கிங் ஃபைனல் இமேஜ் எரைட்ஸ். கிளியரா? தேர்ட் லென்ஸ் இன்வெர்ட்ஸ் த இன்டர்மீடியட் ரியல் இமேஜ் and making the final image right. இது கிளியர் ஆயிட்டா? ஏன்னா இதை தலையில பண்ணாதான் இப்படி கிடைக்கும். நேரம் அப்படியே விட்டுன்னு கிடைக்காது. நேரம் பாருங்க, ஏன்னா இது ஏ டேஸ், அப்ப ஏ டேஸ் பி டபுள் டேஸ் இங்க வந்துடும், மேல வந்துடும். அது வந்து எராக்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா பி டேஸ் இங்க இருக்கு, இங்க ஏ டபுள்ஸ் வந்து அது எப்படி எராக்ட் இமேஜ் ஆகும்? அடுத்தானே. அப்போ இந்த லென்ஸ் என்ன பண்ணுன்னா இன்வெர்ட் பண்ணிடுது இன்டர்மீடியட் ரியல் இமேஜ். ஏன்னா அங்கேருந்து வந்துட்டு நமக்கு ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கு, இன்ஃபினிட்ல இருக்கு. நம்ம இன்ஃபினிட்ல ஒரு ஒரு இடத்துல ஒரு ரொம்ப ஃபேரா வேலை இருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய இமேஜ் இங்க கிரியேட் பண்ணி இந்த லென்ஸ் இன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ ஃபைனல் இமேஜ் எராக்ட் இமேஜ் கிடைச்சது. கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ இதுல வந்து ஃபார்மா நம்ம புக்ல எழுதிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஒரு 4 லைன் எழுதிருப்பாங்க, அந்த படத்தை போட்டுப்பாங்க. மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இது எழுதிக்கும். சரியா? எஃப்ஓ எஃப்இனா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் லென்ஸ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ் அப்படிங்கிறது தெரியும். கிளியராக? ஸோ இதுல வந்து அவ்வளோ டெராஸ்ட்ரியல் டெராஸ்கோப்ல இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் சொன்னா ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இன்ஃபினிட்ல இருக்கு, ஆப்ஜெக்ட் லென்ஸ் இருக்கு, ஐபீஸ் இருக்கு. இமேஜ் எங்க கிடைக்குன்னு பாத்தீங்களா? ஐல இருந்து ரொம்ப தூரத்துல அந்த விர்ச்சுவல் இமேஜ் கிடைச்சு. ஸோ ஃபைனல் ஆனது இன்வெர்டடா இருக்கும், விர்ச்சுவலா இருக்கும். ஓகே, இன்வெர்டடுங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு பொருட்படுத்த வேண்டியதில்லை. டசன்ட் மேட்டர். ஓகேவா? அதே மாதிரி டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்ல நமக்கு வந்து இதுல கொஞ்சம் நமக்கு வந்து என்ன ஆப்ஜெக்ட் வருது, முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இதுல வந்து லென்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதா இருக்கும். ஸோ நம்ம வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அது மட்டும் போதும். இதுலயே நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்ட்ல ஃபோக்கல் லென்த் மாற்றும் போது ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் ரேஸ் இமேஜ் இப்போ இங்க கிடைச்சிச்சு. ஃபைனல் ஆனது மெத்தட் ஆனது இங்க கிடைச்சிச்சு. அவ்வளவுதான் இந்த கிளாஸ்ல. இது வரைக்கும் நமக்கு போதும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் யூனிட் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் ரொம்ப ஈஸியான யூனிட் தான், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட் தான். டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்ஸ் அண்ட் மேட்டர் அந்த யூனிட் போயிடும். அதுலயும் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கான சிமுலேஷனும் வந்து அதை பார்க்கணும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்ததை ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மைக்ரோஸ்கோப், காமன் மைக்ரோஸ்கோப். அடுத்தானே மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நியரா இருக்கக்கூடிய ஸ்மால் ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். டெலஸ்கோப் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரியே நான் எழுதி கொடுத்தேன். ஸோ ஈஸி பண்ணி. டெலஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபேர் ஆப்ஜெக்ட்ஸ், லார்ஜ் ஃபேர்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், லார்ஜ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ரைட்டா? இது ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ். இப்போ அடுத்த நம்ம அஸ்ட்ரானமிக்கல் டெரஸ்ட்ரியல் பார்க்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அஸ்ட்ரானமிக்கல். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் என்ன பண்ணும்? இன்வெர்டட் இமேஜை கிரியேட் பண்ணும். அப்படி பார்த்தோம். இன்வெர்டட் இமேஜை கிரியேட் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கேன். முன்னாடி உள்ள பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு குவிக் ரிவிஷன் பார்க்கும்போது ஓகே மைக்ரோஸ்கோப்னா இப்படிதான் ஃபைனல் இமேஜ் தரும்,
இதுக்கு தான் யூஸ் பண்ண போறோம், டெலஸ்கோப் இதுக்கு தான் யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு அதுவே அஸ்ட்ரானமி டெலஸ்கோப் என்ன பண்ணோம்னா இன்வெர்டட் இமேஜ், தலைகீழான இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். அப்போ டெரஸ்ட்ரியல் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் என்ன பண்ணுவோம்னா எராக்ட் இமேஜை தரும். அப்படின்னா இட் கிவ்ஸ் என்ன எராக்ட் இமேஜ்னா நேரான இமேஜ். ஏன் நேரான இமேஜ் தருதுன்னா பிகாஸ் ஆஃப் எராக்ட் இமேஜ். இந்த லென்ஸ் இருக்க போய் தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா எராக்டோட இமேஜ் கிடைக்கும். ஸோ இது வந்து லெவலில் பார்த்தாச்சு. அண்ட் நீங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பா இந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பு, அப்புறம் அஸ்ட்ரானமி டெலஸ்கோப்பு, காமன் மைக்ரோஸ்கோப்பு, சிம்பிள் மைக்ரோ எல்லா டயக்ராமே நீங்க வந்து இது பண்ணி பார்ப்போம். ஏன்னா சின்ன ஒரு உதாரணத்துக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங், நார்மல் பாயிண்ட் ஃபோக்கஸிங், ஆப்ஜெக்ட் வைப்பீங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ் அனிமேஷன் பார்த்தோம் அதுதானே. ஸோ அதுல எப்படி இருக்கு. ஆனா காமன் மைக்ரோஸ்கோப் கொஞ்சம் வித்தியாசப்படும். அஸ்ட்ரானமி டெலஸ்கோப்பு கொஞ்சம் வித்தியாசப்படும். டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பு அது ஒரு லென்ஸ் வரும். ஸோ ஒரு டயக்ராம நம்ம வந்து ஒரே ஒரு மட்டும் பார்த்துட்டு போனோம்னு சொன்னேன் மறக்கும். இதுல வர நம்ம 3-4 டயக்ராம் சேர்த்து போவோம். இந்த மாதிரி டயக்ராம் சேர்த்து போவோம். இப்போ அங்க போயிட்டு இந்த இடத்துல லென்ஸ் சொல்லுமா, இதை பெருசா பண்ணுமா, இதை சின்னதா பண்ணுமா, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும், இமேஜ் எங்க கிடைக்கும், அந்த இமேஜ் இருக்கு ரிவர்ஸ் அதான் இன்வெர்டடா ரியலா அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் வரும். அதனால ஒரு ஹோம் ஒர்க்கா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரே டயக்ராம் போட்டு திருப்பி திருப்பி ஃபர்ஸ்ட் காமன் மைக்ரோஸ்கோப்ல ஒரு 10-20 மட்டும் போட்டு பார்த்துக்கோங்க. இமேஜ் எங்க இருக்கும், ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும், எத்தனை லென்ஸ், ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், எஃப்இஓ எஃப்ஓ எங்க இருக்கும் அப்படிங்கிறது. இதை ஒரு 10-15 தடவை போட்ட பிறகு அடுத்து எங்க வரீங்க, அஸ்ட்ரானமிக்கு வரீங்க, அது ஒரு 10-15 தடவை. அடுத்து எங்க வரீங்க, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் வரீங்க, அதை ஒரு 10-15 தடவை. இதெல்லாம் போட்டுட்டு திருப்பி புக்கை மூடி வச்சுட்டு காமன் மைக்ரோஸ்கோப் டயக்ராம நீங்க பார்க்காம போட்டு போகணும். அதனால முடியல போகணும். டவுட் வருதா, அப்ப டவுட் வருதா இன்னும் அஸ்ட்ரானமி டெலஸ்கோப் போடுறீங்கன்னா அது அஸ்ட்ரானமி டெலஸ்கோப்ல ஆப்ஜெக்ட் வந்து டிஃபரெண்ட் இருக்கும். பட் இமேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெண்டு லென்ஸ் நடுவில் இருக்கும். பி டேஸ் ஏ டேஸ் போடுவோம். ஒரு ஐ மாதிரி ட்ரா பண்ணி ஈஸியா நீங்க கொண்டு வந்துடலாம். ஓகேவா. அப்புறம் அதுக்கு ஏற்ற டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் நடுவில் ஒரு லென்ஸ் வச்சு நீங்க வைக்கலாம். இதுதான் இந்த யூனிட்ல உள்ளதுங்க. இது போக ஒரு டெலஸ்கோப் இருக்கு, ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்னு ஒன்று இருக்கும். பட் அது ரொம்ப ரொம்ப சின்னதுதான். ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ல என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக ஒரு மிரர் வச்சிருப்பாங்க. அதாவது அப்ஜெக்டிவ் மிரர். இது வந்து ஐ பீஸ் என்ன இருக்கும், இது வந்து ஐ பீஸ். சரியா. இந்த இதுல பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் மிரர். ஏன் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் அதான் தரும். ஸோ அப்ஜெக்டிவ் மிரர் இது வந்து நம்ம கான்கேவா எடுக்க போறோம். கான்கேவ் அதனால இந்த ஷேப்பை கொஞ்சம் நான் இப்படி போட்டிருக்கேன். கான்கேவா இங்கே ஒரு மிரர் இருக்கும். தட் இஸ் செகண்டரி மிரர் இப்படி வச்சிருப்பாங்க. ஸோ தென் அப்படி ரேஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி பட்டு அப்புறம் ஐபீஸ் வழியா போற மாதிரிலாம் காமிச்சுப்பாங்க. ஓகே. அது மாதிரி இங்கே இப்படி பண்ற மாதிரி காமிச்சு இப்படி காமிச்சுப்பாங்க. ரைட்டா. இதை பார்த்தாலே தெரிஞ்சு ரெஃப்ளெக்ட் ஆகி போகுது சார், அதான் அதுக்கு பேர் ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். மாடர்ன் டெலஸ்கோப் வந்து கான்கேவ் மிரரை யூஸ் பண்றாங்க இன்ஸ்டெட் ஆஃப் லென்ஸ்க்கு பதிலாக. நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லென்ஸ் யூஸ் பண்ணோம், அதுதானே அப்ஜெக்டிவ் லென்ஸ் தான். பட் மாடர்ன் டெலஸ்கோப்ல கான்கேவ் மிரரை யூஸ் பண்றாங்க. It is rather difficult and expensive to make lenses of large size which form images that are free from any optical defect. சரியா. ஸோ நமக்கு வந்து அந்த லென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா அதை விட எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் டெலஸ்கோப் விச் ஹேவ் மிரர் அப்ஜெக்டிவ் ஆர் கால் ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் ஏன் நேம் வந்ததுன்னா டெலஸ்கோப்ல அந்த மிரரை அப்ஜெக்டிவா யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்காங்க. ஒண்ணு என்னன்னா only one surface is to be polished and maintained. அதாவது ஒரு சர்ஃபேஸ். ஏன்னா லென்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் சர்ஃபேஸ் பாலிஷ் இருக்கணும், கொஞ்சம் கஷ்டம், மெயின்டைன் பண்றது கஷ்டம். பட் இதுல ஒரு சர்ஃபேஸ் தான் நமக்கு பாலிஷா பண்ணணும். ஏன்னா மிரர்னால அப்படிதானே ஒரு சர்ஃபேஸ் தான் பாலிஷ் பண்ணணும். அப்ப அது ரொம்ப ஈஸி. சப்போர்ட் கேன் பி கிவன் ஃப்ரம் த என்டையர் பேக் ஆஃப் த மிரர்
வேற இட் இஸ் given only at the rim or lens அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது லென்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரிம்ல மட்டும்தான் அந்த சப்போர்ட் இருக்கும். பட் நீங்க வந்து மிரர்ல பாத்தீங்கன்னா என்டையர் பேக்ல இருந்து நமக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் மிரரோட வெயிட் பாத்தீங்கன்னா லென்ஸை விட ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அண்ட் பட் இதுல எதுவுமே ப்ராப்ளம் இல்லையானா இருக்கு. ஒன்லி ஒன் ஆப்வியஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா அப்ஜெக்டிவ் மிரர் would focus the light inside the telescope tube. சரியா? இந்த மிரர் என்ன பண்ணும்னா இந்த கான்கேவ் மிரர் அந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணதுல இன்சைட் த டெலஸ்கோப் டியூப்லயே பண்ணிடுது. ஒன் மஸ்ட் ஹேவ் அன் ஐ பீஸ் இன்சைட் த டியூப் obstructing some light. சரியா? ஸோ நமக்கு வந்து ஒரு ஐ பீஸ் தேவை, டியூபுக்குள்ளே ஒரு ஐ பீஸ் தேவை. ஏன்னா சம் லைட்டை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு இது இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணலாம். எப்படின்னா ஒரு செகண்டரி மிரரை வச்சு சொல்லிப்பாங்க. அதனால இந்த இடத்துல போட்டுப்பாங்க செகண்டரி மிரரை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுதான் ஒரு டியூபுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இது சொல்றாங்க ஒரு ஐபீஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா. ஸோ அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. ஸோ திஸ் ப்ராப்ளம் could also be overcome by using the secondary mirror which would take the light outside the tube for view அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த லைட்டை அவுட் சைடு இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஓகே. ஸோ இது கிளாஸ் இதோட நிறைவு செய்யறேன். அடுத்த கிளாஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.